காலையிலேருந்து வேலை ஓடிட்டே இருக்குது. தேவயானி அவங்க அம்மா விக்கி எல்லாம் பார்த்திங்கன்னா வீடை சுற்றி பெருக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு மரத்துலேருந்து குப்பை கொட்டி இடமே நாஸ்தியாக இருந்தது. சரி, அவங்க அந்த பக்கம் பெருக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி ஒரு எனர்ஜியை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வாத்து கறி பாருங்கள், ஒரு வாத்து. அப்படியே பேருக்கு சாத்துக்குடி தனியாக போடு. தனியாக போடு, அதை மரத்துக்கு போட்டலாம். இதை வந்து சாக்கடை தண்ணி நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சாக்கடை தண்ணி இல்லை, தண்ணி பைப்பு வந்து பஞ்சாயத்து பைப் தண்ணி வந்து உடஞ்சிருக்கு. அதில் கொஞ்ச நேரம் தண்ணி வரும் இல்லையா, அந்த சமயம் மட்டும் தண்ணி வெளியே வரும், அதுக்கப்புறமா நின்றோம். லீக் ஆகுது, அதை சரி பண்ணணும். இது சாக்கடை தண்ணி கிடையாது. இந்த பக்கம் வந்து மேடம் வந்து வாசலை பெருக்கி கோலம் போடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேவயானி பெருக்கிட்டு இருக்காங்க. நம்ம பண்ணுறது நம்ம வீடு நம்ம தான் பெருக்கி ஆகணும். சனிக்கிழமை ஸ்கூல் வைப்பானு எனக்கு தெரியுமா? இல்லை சொல்கிறேன், இல்லைன்னா நேற்றே பெருக்கிருக்கலாம். ஸ்கூல் வச்சுட்டாங்க. இப்போலாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. மரம் இருக்குல்ல, மரம் இருந்தால் இயற்கையாக இருக்குது. இயற்கையாக இருந்தால் இது மாதிரி இலெல்லாம் கொண்டு தான் செய்யும்.
அரிசி மாவு கலக்கிறதுனால சரியாக வர மாட்டேங்குது கோலம். சூப்பராக தான் இருக்குது. கொஞ்ச நேரம் விட்டா இவங்க பெருக்கிறதுலாம் மறுபடியும் கோழி கிளச்சி விட்ரும். அதனால தான் ஒன்று விக்கி அள்ளிட்டு இருக்கான். தனிமே பெருக்கிட்டியா? என்ன பண்ணுறான் விக்கி? என்ன பண்ணுறான்? வேலை தான் செய்கிறேன். ஒரு டீ காப்பி தராங்களா? ஒரு டீ தாமா. புலம்ப ஆரம்பிச்சிட்டாடா. என் பிள்ளை டயர்டாக வரானே, டயர்டாக உட்காந்துட்டாங்களே என் பொண்ணு. இது வந்துட்டேன் இரு. அக்கா சொன்னதால நம்மளுக்கும் டீ கிடச்சிருச்சு. ஏன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? வேலை பார்க்குறீங்க, டீ தராங்க இப்போனா. இன்னும் இங்கெல்லாம் பெருக்க வேண்டியது இருக்கா? லாஸ்ட் பசங்க பாருங்கள் எவ்வளோ தூரம் பெருக்கியிருக்காங்க. அவங்க அங்கே அந்த இடம் தோட்டத்தெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு தேவயானி பாருங்கள் ரோட்டை பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தேவயானி ரோட்டெலாம் பெருக்கிட்டு இருக்கா?
பண்றது அங்கெல்லாம் பெருக்கி முடிச்சாச்சு. சாயங்காலத்துல திரும்பி குப்பை வந்தது. இங்க இருக்கிற காத்தால ஃபுல்லா இங்க இருந்து வந்துருது குப்பைலாம். நம்ம தோட்டத்துக்கு வந்துருதா? அதனால தான் இங்கெல்லாம் பெருக்கிறீங்களா? ஓகே ஓகே. இன்னைக்கு ஃபுல்லாக வேலை தான் இப்போ உங்களுக்கு. சரியான வேலை. அள்ளுங்க சீக்கிரம், எரிய போடணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வேலை ஓடிட்டே இருக்குது. தேவயானி, அவங்க அம்மா, விக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடை சுற்றி பெருக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு மரத்துலேருந்து குப்பை கொட்டி இடமே நாஸ்தியாக இருந்தது. சரி, அவங்க அந்த பக்கம் பெருக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி ஒரு எனர்ஜி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வாத்து கறி பாருங்கள், ஒரு வாத்து இந்த ஒரு வாத்தை வச்சு சூப்பராக நம்ம தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு ரசம் வச்சு சாப்பாடு வடிச்சலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இன்றைக்கி வாத்துக்கிட்ட தான் செய்ய போகிறேன். வாங்க செஞ்சிடலாம், சிம்பிளாக செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னை வேலை வாங்குகிற மேஸ்திரி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்காங்க. நானும் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு என்னை சுற்றி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார் அவர். நான் ஒழுங்காக தான் வேலை பார்த்துட்ருக்கேன். என்னை மீறி நீ திட்டினா அடுத்து வாத்துக்கு பதில் நீ வந்துடுவ.
புதுசாக வந்து வாத்துக்கறியில் வந்து உருளைக்கிழங்கு போட போகிறோம். நல்லாயிருக்கும். இந்தா வாத்துக்கறி சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், கல்லுப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம். எதுவும் மசாலா எதுவும் கிடையாதுங்க, நம்ம வீட்டு மிளகாத்தூள் மட்டும்தான். கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு 15 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நமக்கு சூப்பரான ஒரு வாத்து கிரேவி ரெடி ஆகிடும். சூப்பராக கொதிச்சிச்சு. இப்போ வந்து முக்கியமான ஐட்டம் இப்போ தான் இருக்குது. மெயின் ஐட்டம் பாருங்கள், இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இடித்து அம்மியில் வந்து இடித்து வச்சுருக்கோம். இதுதாங்க முக்கியமான பொருள். இதை போட்டால் தான் தலைவருக்கு செம்ம அட்டகாசமாக இருப்பார் தலைவர். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னா கறி வந்துடும். வெடை வாத்து தான் இது, அதனால் சூப்பராக வெந்துடும். அதிகமாக வேக வைக்க வேணாம். நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். ஆயில் பிரிஞ்சு வந்தாலே கறியெலாம் நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். சூப்பரான ஒரு வாத்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா வீட்டெல்லாம் சுத்தமாக பெருக்கிட்டு, தோட்டத்தெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு, பெருக்கி போட்டு கொளுத்திட்டு போய் குளிச்சுட்டு இருக்காங்க எல்லோரும். குளித்த உடனே வந்தோடனே சாப்பாடு தான், வாத்துக்கறி சாப்பாடு. அவ்வளோதாங்க, ரெடி. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வாத்துக்கறி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியா? ரெடி. ரெடியா? ரெடி. ரெடியா? ரெடிப்பா. ஓகே. ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாச்சு நாங்கள். அப்படியா? சரி.
ஓகே தாங்க ஆளுக்கு ஒரு பிளேட் எடுத்துங்க. போதும். வாத்துக்கறி சரின்னு சொன்ன உடனே கடகடன்னு குளிச்சுட்டு ம் நாங்கள் தயாராக வந்துட்டோம். பிளேட்டு தூக்கி போதும். ஓகே ஓகே செம்ம சூடுப்பா. சூடு ஆறி சாப்பிடுங்கண்ணா. எப்படி நல்லா இருக்குதா சொல்லுங்க. மிளகாய் நிறைய போட்டுருக்கு போலக்குப்பா. ம் வாசனை இல்லை மிளகலாம்ல. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் புதுசாக. ஆமாம். நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுதில்ல, அதனால எக்ஸ்ட்ரா உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். காரசாரமாக இருக்கு. சாப்பிட்டியா இல்லையா நீ? எக்கச்சக்க ருசி. எக்கச்சக்க ருசி, செம்ம ருசி. இருக்கிற காரத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் இந்த சூடு ஏறுதுடா டேய். வேற லெவலாக இருக்கு. சரி, கஷ்டப்பட்டு வீட்டை சுற்றி தோட்டத்தை சுற்றி பெருக்கி க்ளீன் பண்ணிங்க. அதுக்குள்ளே சாப்பாடு செஞ்சு சொல்லிட்டு அவங்க வார்த்தை காலி பண்ணி சாப்பாடு செஞ்சாச்சு. சரி, நீ சாப்பிடுவாப்பா. நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. காரம் தரமாக இருக்கு. இதுக்கு கூட ரசம் தான் சூப்பராக இருக்கலாம். வேணும் ரசம் தான். அடுத்து ரசம் வச்சிடலாம். சரி, அவசரமாக செஞ்சதுனால ரசம் வைக்கல. ரசம் நீ வச்சிருக்கு சரி வச்சுட்டா போச்சு. நல்லாக்கா, நானும் டேஸ்ட் பார்த்துறேன். இல்லைப்பா. இந்த மிளகுலாம் இடிச்சு போடும் இல்லையா, செம. அல்டிமேட். வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க பொறுமையாக சாப்பிட்டோம், நின்றுட்டு சாப்பிட்றாங்க. நீங்கள் போய் உட்காந்து சாப்பிடுங்க பொறுமையாக. ஓகே, பாய். பாய்.